நடிகர் கமலஹாசன் 70வது பிறந்தநாள் விழா. நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமலஹாசனின் 70வது பிறந்தநாள் விழா அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கோவை புளியகுளத்தில் உள்ள அன்னை தெரசா முதியோர் இல்லத்தில் மாநில துணைத் தலைவர் தங்கவேல் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் முதியோர்களுக்கு கேக் மற்றும் அன்னதானம் வழங்கியதுடன் முதியோர் இல்லத்திற்கு தேவையான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. இதனை நற்பணி இயக்க மாவட்ட அமைப்பாளர்கள் ஜெயசுதீன், விக்டர் டேவிட் மற்றும் நற்பணி ஜெய்கணேஷ் ஏற்பாடு செய்திருந்தனர். மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் மாநகர செயலாளர் மணிக்கொடி முன்னிலையில் வழங்கப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சத்யநாராயணன், மாநகர செயலாளர் சிராஜுதீன், மாநகர பொருளாளர் சிவசண்முகம், நற்பணி மோகன், கலாநிதி மகளிர் அணி உமா மகேஸ்வரி, நாகராஜ், இளைஞர் அணி கார்த்தி, ஆனந்தராஜ், புளியகுளம் ஆனந்த், சுரேன், ராஜ்கமல், வி சின்னத்தம்பி மற்றும் பல மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். முடிவில் நற்பணி இயக்க மண்டல அமைப்பாளர் PI சித்திக் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். என் பெயர் தங்கவேலு, மக்கள் நீதி மையத்தின் மாநில துணைத் தலைவராக செயலாற்றி வருகின்றேன். இன்றைக்கி பார்த்தா எங்கள் தலைவர் நம்மவர் அவர்களோட 70வது பிறந்தநாள் விழா. நவம்பர் 7 அவருக்கு பிறந்தநாள். இந்த மாதம், அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே நாங்கள் பிறந்தநாளை நற்பணி நாளாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அன்னை தெரசா ஸ்கூலில் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த உணவு வழங்குதல், நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் எங்களுடைய நற்பணி அணியின் மண்டல அமைப்பாளர் திரு சித்திக்கோட தலைமையில் நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இதுக்காக நம்முடைய ஜெய்கணேஷ், மாவட்ட செயலாளர் திரு பிரபு மற்றும் மணிக்குடி போன்ற பலருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஏழை மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. நாங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா பெருசாக இந்த ஆடம்பரம், அந்த பட்டாசு எடுத்து இதை பண்ணி அதை பண்ணி கொண்டாடுறது இல்லை. இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பல உதவிகள் போன வாரம் கூட பார்த்திங்கன்னா சிவகாசியில் ரத்த தானம்னு ஒரு 350 பேர் செஞ்சோம். இந்த மக்கள் பணி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அரசியல் என்பதே மக்கள் பணி தான். அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளாக தலைவரின் பெயரில் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். நன்றி. மண்டல அமைப்பாளர் சித்திக் அவர்கள் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார். அவருக்கு என்னுடைய மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நீதி மையங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி மக்கள் நீதி மையம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மக்கள் நீதி மையத்தை வரவேற்கிறாங்க. அதுக்கு எங்களுடைய தலைவர் கமலஹாசன் சாருடைய நேர்மை, அவர் பின்னாடி வழி நடத்த வர்ற நாங்கள் நற்பணியே எங்களுடைய கொள்கை. தமிழ்நாடு முழுவதும் தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பல நற்பணிகள் எங்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் தலைமையில் நடத்திட்டு வர்றோம். இதுவும் சிறப்பாக இருக்குது. ஆதரவு தந்த அனைவருக்கும் வணக்கம். சார், ஹலோ. இந்த கோவை மண்டல நற்பணிக்கு சார்பாக இன்றைக்கி நடக்கிற இந்த நற்பணி விழாவில் அன்னதானம் பண்ணியிருக்கோம். இந்த அன்னை தெரசா ட்ரஸ்ட்டில் அதுபோக நிவாரணப் பொருள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதுக்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.